வந்திருக்கோம்னா இன்றைக்கு வந்து ஓமந்த பிரீமியர் லீக் நடக்க போகுது. பிச்செல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பிச்செல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிட்டு ஏற்கனவே ஒரு மச்ச இடம் தான் இன்றைக்கு தான் புக் பண்ணுறாங்க. நான் புக் பண்ணுறாங்க வந்து இன்றைக்கு அந்த வாசல் வந்துட்டுப்பா. இந்த பரேட் வந்து ஓமந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓமந்த சென்ட்ரல் காலேஜ் வாசல் மட்டும் காரில் சாம்பியனை முன்னாள் அணித்தலைவர் சாம்பியனை தூக்கி கொண்டு காரில் போக பின்னால் எல்லா டீமும் போனது. ஓமந்த சென்ட்ரல் காலேஜ் வாசலுக்கு வந்த பிறகு ஓமந்த சென்ட்ரல் காலேஜ் வாசல்லேருந்து மைதானம் மட்டும் நடக்க வலிக்கிட்டாங்க. அதில் வந்து பொய்க்கால் குதிரை, தாறுதப்பட்ட பரமேளம் பேண்டெல்லாம் அதில் கலந்து கொண்டது. வெற்றி கிண்ணத்தை மைதான வாயிலிருந்து கடந்த வருட இறுதிப் போட்டி இரு அணிகளின் உரிமையாளர்கள் மைதானத்துக்குள்ளே காவை கொண்டு வந்தாங்க. வெற்றி கிண்ணத்தை மேசையில் வச்ச பிறகு அடுத்து வெற்றி கிண்ணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாம்பியன்டா இறுதியில் 2வது இடம் வார அணிக்கும் கிடைக்கும். அதுக்கு பிறகு எல்லா அணி வீரர்களும் வந்து தொடக்க நிகழ்வுக்காக தங்களோட அணிகளோட வரிசையில் நின்றவங்க. அதில் முதலாவது நிகழ்வாக தேசிய கொடியும் தேசிய கொடிக்கும் மரியாதையும் செலுத்துமாக தேசிய கீதம் ஏற்றப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்களோட அணிகளுக்கான அணி கொடிகளை அணி உரிமையாளர்களும் உரிமையாளர் வராத பட்சத்தில் தலைவர்களும் அணித்தர்களும் ஏற்றினார்கள். கொடியேற்றின பிறகு பிரதம விருந்தினர்கள் வந்து தங்களோட பழைய நினைவுகளை மீட்டா பிறகு போட்டி தொடங்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வுக்கு பிறகு தொடங்கின முதலாவது போட்டியை ஓமந்த சூப்பர் கிங்ஸுக்கும் ஓமந்த வெஞ்சன்ஸுக்கும் தான் முதலாவது போட்டி தொடங்கினது. முதலாவது போட்டி தொடங்க முதல் அவரவர் அணி தலைவர்கள் அவர்கள் அணி வீரர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். பிரதம விருந்தினருக்கு அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து முதலாவது போட்டி வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கு முதல் நாணயச்சரிச்சு இடம்பெற்று நாணயச்சரிச்சில் வெற்றி பெற்ற வென்னியன்ஸ் முதல் துடுப்பாட்டத்தாட ஆரம்பித்தனர். வன்னியனுக்கும் ஓமந்தைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தொடங்கிட்டு ஓமந்தை பிரீமியர் லீக் என்ற முதலாவது மேட்ச் தொடங்கிட்டு இப்போ நல்லா விளையாடிக்கணும். ஃபஸ்ட் மேட்ச் நடந்துருக்கு. இது என்ன பழைய ஜேசி, இப்போ இதுதான் புதுசாக அடிச்சுக்காங்க இந்த ஜேசி. நான் போன வருஷம் விளையாடினா இந்த வருஷம் விளையாடலை. சரி, ஓமந்தை வன்னியனுக்கு நாங்கள் ஓல் தி பெஸ்ட் சொல்லுவோம். நல்லா விளையாடட்டும், ஃபைனல் போகட்டும், கப் அடிக்கட்டும். ஓகே.